Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டத்தில் செல்போன் வெடித்ததில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியைச் சேர்ந்த செல்வ சதீஷ் ஆலூர் பகுதியில் பெயிண்டர் வேலை செய்து வந்தார். வெகு நேரமாகியும் செல்வ சதீஷின் அறை திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த நண்பர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது செல்போன் எரிந்த நிலையில் செல்வ சதீஷ் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கைக்குழந்தைகளை வைத்து யாசகம் கேட்கும் பெண்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லும் பக்தர்களிடம் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கைக்குழந்தைகளை வைத்து யாசகம் கேட்பது தொடர்கதையாகி வருகிறது. மேலும் யாசகம் தரவில்லை என்றால் கடுமையான சொற்களால் திட்டுவதால் பக்தர்கள் மன உளைச்சலுடன் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே கைக்குழந்தைகளை வைத்து யாசகம் கேட்பவர்கள் மீது காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கழிவுகளை கொட்ட வந்த கேரள மாநில பதிவெண் கொண்ட லாரியை சிறைபிடித்து பொதுமக்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடம் அடுத்த வடுகபாளையம் புதூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட வினோபாஜி நகரில் கேரள மாநில பதிவெண் கொண்ட லாரி ஒன்று நின்று கொண்டிருந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் பொதுமக்கள் சென்று பார்த்தபோது பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள், மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை அறிந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரியை சிறைபிடித்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநில கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டுவதை ஸ்டாலின் அரசு தடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது திருச்செந்தூரிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி வந்த அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியின் பணியாளர் ஜீவா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பேருந்தில் பயணித்த சிறுமி உட்பட 8 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்.